நம் மனதோடு மழையாக ஆனந்தம் வீழும், வெண்பனியாக தனியாக சோகங்கள் நீங்கும். நம் மனதோடு மழையாக ஆனந்தம் வீழும், வெண்பனியாக தனியாக சோகங்கள் நீங்கும். நாம் நேசத்தின் வழியாக ஒன்றாக சென்றால் நம் தேசத்தின் தோளோடு மாலைகள் வீழும். நம் மனதோடு மழையாக ஆனந்தம் வீழும், வெண்பனியாக தனியாக சோகங்கள் நீங்கும். வரலாறு நமக்குண்டு, அதை காக்க வேண்டும். வீண் தகராறு எதுக்கென்று அதை நீக்க வேண்டும். நீள் வரலாறு நமக்குண்டு, அதை காக்க வேண்டும். வீண் தகராறு எதுக்கென்று அதை நீக்க வேண்டும். நல் தியாகங்கள் செய்தாரை நாம் கற்க வேண்டும். என் அன்பொன்றே வழி என்று நாம் நிற்க வேண்டும். நல் தியாகங்கள் செய்தாரை நாம் கற்க வேண்டும். என் அன்பொன்றே வழி என்று நாம் நிற்க வேண்டும். வா வருங்காலம் வளமாக நாம் சேர வேண்டும். நம் மரம் ஒன்றே வாழ்வென்று புவி கூற வேண்டும். நம் மனதோடு மழையாக ஆனந்தம் வீழும், வெண்பனியாக தனியாக சோகங்கள் நீங்கும். நல் வண்ணத்தில் கொடி இங்கு அழகாக ஆடும், நாம் எல்லோரும் ஒன்றென்று உயர்வாக கூறும். நல் வண்ணத்தில் கொடி இங்கு அழகாக ஆடும், நாம் எல்லோரும் ஒன்றென்று உயர்வாக கூறும். வீண் பேதங்கள் பார்க்காமல் இதயங்கள் கூறும், நாம் இணைந்தாலே நம் தேசம் அழகாக மாறும். பார்க்காமல் இதயங்கள் கூறும், நாம் இணைந்தாலே நம் தேசம் அழகாக மாறும். வாமனமெல்லாம் மலராக நாம் மாற வேண்டும். நம் வழி காட்டும் ஒளி என்று புவி கூற வேண்டும். நம் மனதோடு மழையாக ஆனந்தம் வீழும், வெண்பனியாக தனியாக சோகங்கள் நீங்கும். Republic Day, I am here with great pride and gratitude. This is the day when our Constitution came into force and giving the citizens of India rights, freedom and responsibilities that shape our nation. I express my heartfelt thanks for our freedom fighters who sacrificed their lives so that we could live in an independent India. I also express my sincere gratitude to the Constitution makers, especially for Dr. B.R. Ambedkar, whose vision continues to guide our nation. A great thanks for our parents, teachers and school for teaching us the value of respect, unity and discipline. Once again, I thank all my friends and classmates for being here and make this day joyful. We all promise to be responsible citizens and contribute to the growth of our nation. Jai Hind. இந்த 77வது குடியரசு தின நிகழ்வில் நாம் என்ன செய்கின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்பதனை பதிவு செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று நாம் 77வது குடியரசு தின விழாவை வெறும் மகிழ்ச்சியோடும் சிறப்போடும் நமது பள்ளியின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள 1947 ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திரத்தை பெற்றோம். சுதந்திரத்தை தான் பெற்றோம். அதற்கு பிறகு சட்டமாகவோ ஜனநாயகமாகவோ
நாம் செயல்பட வைப்பதுதான் ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு கொண்டு வந்தது. நிறைய மாணவர்களுக்கு சில புரிதல் இல்லாம இருக்கு, சில விடைகள் தெரியாம இருக்கு. என்ன விடைகள் அப்படின்னாக்கா, ஏன் ஜனவரி 26, 1950 அன்று இந்திய அரசியலமைப்பு ஏன் கொண்டு வந்தாங்க, குடியரசு தினம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு அப்படின்னாக்கா 1930ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் பூர்ண ஸ்வராஜ் என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சுதந்திர நாளாக அன்றைய தினம் கொண்டாடணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஸோ அன்றைய தினத்தை சிறப்பிக்கும் வகையில் தான் 1950 ஜனவரி 26 குடியரசு தினம் முதல் கொண்டாடப்பட்டது.